ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதில் உப்பு போட்டு கழுவிட்டு அலசிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ தான் கொஞ்சம் கவுச்சி அடிக்காமல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், மஞ்சத்தூள், கறிப்பட்டை தாளிக்க, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, மல்லித்தலை, இதை போட்டு தாங்க நம்ம இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். அவ்வளோதான். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போ கறிப்பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கறிப்பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் 2-3, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையெல்லாம் போட்டு இப்போ வதக்க போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வதங்கிறதுக்காண்டி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சமைக்கும்போது ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடணும். நல்லா இருக்கும் வதங்கிறது. இது வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், நம்ம கழுவி வச்ச கறியை போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பச்சை வர போகிற வரையும் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி வதக்கி விட்டு கொஞ்சம் முழுகிற வரையும் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள்,
ஒரு ஸ்பூன் இது வந்து காரசாரமாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், நல்லா வத்த விட்டு இறக்க வேண்டியது. இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.